தைப்பூசம் ஏன் இவ்வளவு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது தெரியுமா? இதன் பின்னணியில் இருக்கும் சக்தி வாய்ந்த வரலாறு நம்மை வியப்படைய செய்யும். புராணங்களின்படி தாரகாசுரன் மற்றும் சூரபத்மன் போன்ற அசுரர்கள் தேவர்களுக்கு தீராத இன்னல்களை கொடுத்து வந்தனர். தேவர்களின் துயரம் துடைக்க சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அதுவே முருகப்பெருமானாக அவதரித்தது. அசுரர்களை அழிக்க முருகனுக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டது. முக்கியமாக பழனி மலையில் ஆண்டிக்கோலத்தில் இருந்த முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி தேவி அசுரர்களை வதம் செய்ய ஞான வேலை வழங்கிய தினமே தைப்பூசமாகும். அந்த வேலை கொண்டே முருகன் அசுரர்களை அழித்து உலகத்தை காத்தார். தைப்பூசத்தன்று பக்தர்கள் ஏன் காவடி எடுக்கிறார்கள் என்பதற்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. அகத்திய முனிவரின் சீடரான இடும்பன் சிவகிரி மற்றும் சக்திகிரி மலைகளை சுமந்து வந்த போது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அருளினார். அன்று முதல் முருகனை நோக்கி பாத யாத்திரையாக காவடி சுமந்து வருவது பக்தர்களின் பெரும் நேர்த்தி கடனாக மாறியது. இதற்காக பக்தர்கள் 48 நாட்கள் வரை கடும் விரதம் கடைபிடிக்கிறார்கள். இந்த நாளில் முருகனை வழிபட்டால் தீய சக்திகள் அகன்று